இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வெறுந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழரது நாகரிகம், தமிழரது பண்பாடு, தமிழரது கலாச்சாரம் முதலியவற்றை சிதைப்பதற்கும், தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கும், தமிழர்களை அழிப்பதற்கும் ஒருவன் படையெடுத்தான். தமிழரது நாகரிகத்தையும் தமிழரது கலையையும் அதனுடைய நுணுக்கத்தையும் அழித்து விடுவதற்கு வந்தவன் தான் வெள்ளையன். அந்த வெள்ளையன் முதலில் வாணிப நோக்கத்தோடு வந்த அவன் தமிழர்களை அடிமைப்படுத்த நினைத்தான். அப்பொழுது அவன் நினைப்பு பிழைப்பாய் கெடுக்கும் என சொல்வார்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே சிங்கத் தமிழர்களாக தூத்துக்குடி தந்த சிங்கம் நம்முடைய தங்கமாகிய வ.உ.சி. தூத்துக்குடி மாவட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டும் ஒன்றுதான். அதிலே தோன்றிய நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள் வழக்கறிஞராக இருந்து படிப்படியாக முன்னேறி சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்து முதலில் தொழிலாளர்களுக்கு என ஒரு சங்கம் அமைத்து தொழிற்சாலைகளுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர் நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். வழக்கறிஞர் தொழில் என்பது இன்றும் சரி அன்றும் சரி, ஏதோ வழக்கறிஞர் தொழில்னா அதில் நிறைய பணம் கிடைக்கும். அதை வைத்து தன்னுடைய குடும்பம் உண்டு, தான் உண்டு, மனைவி மக்கள் என்று இல்லாமல் இந்த நாடு தேசியமும் தெய்வீகத்தையும் காப்பதற்காக வீட்டிலே முடக்கி கிடக்காமல் தெருவிலே வந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறைவாசத்திலேயே செலவழித்து இந்த நாட்டிலே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஊட்டிய நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஏதோ முன்னாலே பந்துலு அவர்கள் திரைப்படமாக எடுத்தார். அது நடிகரை வச்சு நடிகர் திரு சிவாஜி கணேசன் மிக சிறப்பாக, நான் தியேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து சட்டை வேட்டினா தனியாக எல்லாரும் கேட்டார், அழுதுட்டேன். அப்பேற்பட்ட படத்தை திரும்ப யாரும் எடுப்பார கணினி முறையிலே நினைத்தேன். நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் பார்கவன் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த படத்தை சிறப்பாக ஒரு நடிகர்கள் யாரும் இல்லாமல் எடுத்திருக்கிறது, பாராட்டுக்குரியது. இந்த படத்திற்கு நம்முடைய அத்துணை தமிழ் உள்ளங்கள் அவருக்கு நிதி கொடுக்கணும். படம் எடுக்கிறது சாதாரண நிதி மிகுந்தவர் பொறுப்புவை தாரி, அதில் இருந்தவர் காசுகள் தாரி, அதுவும் முடியாது வார்த்தைகளை சொல்லுங்கள். நீ இந்த பாரு, படத்தை பாரு, நீ உதவி செய்யும். செல்வந்தர்கள் எவ்வளவோ இருப்பாங்க, அவர்களெல்லாம் இதுக்கு உதவி செய்து அவரை ஊக்கப்படுத்தினா இது மாதிரி நம்முடைய இன்றைய இளைஞர்களிடையே தேசபக்தி குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் இந்த நாட்டினுடைய அழிவை நோக்கி செல்கிறது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் நம்முடைய மூதாதையர் அவங்களாம் இல்லாட்டி நம்ம இப்படி நடந்து போக முடியுமா? இந்த நாட்டில் போய் வழிபாடு செய்ய முடியுமா? இந்த நாட்டிலே காலை தூக்கிட்டு போகிறோம்னா இந்த காரணம் வ.உ.சி. போன்ற பெரியவங்கள் தான். அவர்களை நாம் மறந்து விடக்கூடாது என்று நினைவுபடுத்த நம்முடைய அன்பு சகோதரி எவ்வளவோ இந்த இளைஞர்கள் கண்டறிய காட்டி கொண்டறிய போகிறோம் நினைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நம்முடைய தேசபக்தி வ.உ.சி. ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக சிறப்பான முறையிலே உள்ளம் கொள்கிற அளவுக்கு எடுத்திருக்கிறார். எல்லாரும் இதை ஆதரித்து அவருக்கு பக்கபலம் வந்து உதவிகள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.